வணக்கம். கௌரி கல்யாண வைபோகமேங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? வா வா கௌரி, வாங்க சார் என்று கௌரி குடும்பத்தாரை வரவேற்றபடியே பத்துவை பார்த்தான் மணி. ஹலோ மணி, இவர் கௌஷிக்கோட அப்பா. பத்துவை அறிமுகப்படுத்தினாள் கௌரி. ஓ, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். என் மாமனார் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுவார். சாரி, ஏதோ டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டார் போல இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மணியின் மாமனார் உள்ளே நுழைந்தார். டேய் பாலு, நீ எங்கடா இங்க? நீதான் சாரோட மாமனாரா? டேய் பத்து, நீதானா இது? மாப்பிள்ளை என் ஆஃபீஸ்ல வேலை செய்யற பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னார். நானும் யாரு என்ன அப்படின்னு விவரம் எல்லாம் கேட்கல. ஸோ உன் சம்மந்தி வீடுதானே அது? எனக்கும் உன் மாப்பிள்ளைய பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கலல்ல, அதான் சட்டுன்னு அடையாளம் தெரியல. இவர் தான் எனக்கு சம்பந்தியார போறவர். பேரு ராமன். ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். பத்து இருவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தார். வணக்கம் சார். நேத்திக்கே பத்து ஃபோன் பண்ணி எல்லா விஷயமும் சொன்னாரு. நான் சொன்ன விவரத்தையும் அவர் உங்ககிட்ட சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். வணக்கம் சார். ஆமா, எல்லாமே சொன்னார். அந்த ஆள் இதே ஊர்ல தான் தெம்பா உட்கார்ந்துருக்கான். நான் தான் முடிவெடுப்பவன்னா எப்போவோ அவனை கைது பண்ணியிருப்பேன். எனக்கு மேலே அவங்களுக்கு மேலே ஏகப்பட்ட பேர் இருக்கிறதுனால எங்கள் கை கட்டப்பட்டிருக்கே, அவ்வளோதான். சார், உங்கள் நிலைமை புரியுது. நாங்கள் பண்ணினதும் தப்பு தான். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு தான் அந்த தப்பை பண்ணினோம். இப்போ என்னதான் சார் இதுக்கு தீர்வு? எங்கள் பணம் திரும்பி வரவே வராதா? இல்லை ராமன், நான் அப்படி சொல்லவே இல்லை. இப்போதைய சூழ்நிலையை மட்டும்தான் விளக்கினேன். என்னவோ போலீஸ்காரனெல்லாம் உட்காந்து விரல் சுப்பிட்டு இருக்கிற மாதிரியே எல்லாரும் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு மேலேருந்து வர ப்ரெஷர் எவ்வளோன்னு புரிய மாட்டேங்குது. நாங்கள் இப்போ கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதிலெல்லாம் இன்னைக்கு நினைச்சா நாளைக்கே தீர்வு கிடைக்காது. பாலு அவர் பக்க நியாயத்தை விளக்கினார். அதன் பின் கௌரி பாலுவிடம் திரும்பி, அங்கிள், நீங்கள் ஏன் இன்னும் மீடியாவுக்கு தெரிவிக்காமல் இருக்கீங்க என்று கேட்க, மீடியா மட்டும் என்னம்மா, ஏதானும் ஒரு கட்சிக்கு சார்பாக தானே இருக்கு. ஏதானும் ஒரு சேனல் நடுநிலையாக இருக்குன்னு சொல்லு பார்ப்போம் என்று திருப்பி கேட்டார் பாலு. அதுதான் அங்கிள் நானும் சொல்கிறேன். இப்போ அந்த ஆளுக்கு எந்த அரசியல் கட்சி சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கு எதிராக இருக்கிற சேனலை பிடிப்போம். நம்ம லைட்டாக பற்றி விட்டால் போகிறோம். அவங்க அதை ஊதி ஊதி பெருசாக்கிடுவாங்க. நீ சொல்கிறது ஒரு விதத்தில் ஒர்க் அவுட் ஆகும்னாலும் நாங்கள் அந்த மாதிரி ஒரு சேனலையோ இல்லை ஒரு பத்திரிக்கைக்காரனையோ கூப்பிட முடியாது கௌரி. எல்லார்கிட்டையும் சொல்லும்போது அந்த ஆள் உஷாராகி ஊரை விட்டு ஓடாமல் பார்த்துக்கணும். ஸோ இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ராமன் சார், எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் என் மேலதிகாரிகள் கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். சரி பாலு, நீ வேண்டிய டைம் எடுத்துக்கோ. முடிவு அட்லீஸ்ட் பணம் போட்டவங்களுக்கு சாதகமாக இருக்கட்டும். பார்க்கலாம் பத்து. நான் இப்போதைக்கு எந்த நம்பிக்கையும் கொடுக்க விரும்பலை. எதுவாக இருந்தாலும் 2 நாள் கழித்து சொல்கிறேன் என்று முடிக்க பாலுவிடம் நன்றி கூறி மணியிடம் கூறிக்கொண்டு அனைவரும் புறப்பட்டார்கள். வேளச்சேரி வந்து சேர்ந்த ஹரியும் லக்ஷ்மியும் கால் டாக்ஸியை விட்டு இறங்க பணத்தை கொடுத்து விட்டு ஹரி கிளம்புவதாக சொல்ல, என்ன ஹரி இது, இத்தனை தூரம் வந்துட்டு ஆத்துக்குள்ள வராம போற, உள்ள வந்து ஒரு காப்பி குடிச்சிட்டு போ. இல்ல மாமி, அம்மா தனியா இருப்பா. அப்பாவும் கௌரியும் போன விஷயம் என்னாச்சோன்னு கவலைப்பட்டு வேற இருப்பா. அதனால நான் இப்படியே கிளம்புறேன். இன்னொரு நாளைக்கு வரேன். அதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துல ஒன்றும் ஆயிடாது. நீ உள்ள வா என்று கட்டாயப்படுத்தி உள்ளே அழைத்து சென்றார். வாசலில் அழைப்பு மணியின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்த ஸ்வேதா அம்மாவுடன் ஹரியும் வந்திருப்பதை பார்த்து முதலில் அதிர்ந்து பின்னர் மகிழ்ந்தாள். ஹரிதான், இது ஏதுரா இந்த பொண்ணு நம்ம இப்படி பார்க்கிறது என்று குழம்பி போனான். எங்கம்மா அப்பா, நீங்க மட்டும் வரேன் என்று ஸ்வேதா ஹரியை பார்த்தபடியே லக்ஷ்மியிடம் கேட்க அவர் கௌரி வீட்டில் நடந்ததை கூறினார். பின்னர் ஹரி மறுத்தும் அவர் அவனுக்கு காப்பி கலந்து எடுத்து வர உள்ளே செல்ல ஹரி மேலையும் கீழையும் பார்த்தபடி அமர்ந்திருந்தான். ஸ்வேதாவிற்கு ஹரியுடன் பேச வேண்டும். ஆனால் எப்படி ஆரம்பிப்பது என்று தடுமாறியபடியே உட்கார்ந்திருந்தாள். பின்னர் தொண்டையை கனைத்து கொண்டு, சாரி, நான் தான் கோபால் அண்ணா கிட்ட விஷயத்தை சொல்லிடலான்னு சொன்னேன் என்று தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் ஆரம்பித்தாள். ஹரி இவ என்ன சொல்றா என்று ஒன்றும் புரியாமல், நீங்க என்ன சொல்றீங்க, கோபால் அண்ணா என்ன சொன்னார் என்று கேட்க, கோபால் அண்ணா, நான் விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லிடலான்னு சொன்னேனே,
முதல்ல மறுத்துட்டு அப்புறம் வேற வழி இல்லாம தான் ஒத்துண்டார். அது எல்லாம் சரிதான். ஆனா உங்க அப்பா அம்மா இதை சரியான முறையில எடுத்துட்டதுனால போச்சு. இல்லைன்னா கல்யாணம் நிக்கிற வரை போயிருக்குமே. அதை யோசிச்சியா? எனக்கு எங்க அம்மா அப்பா பத்தி நல்லா தெரிஞ்சதுனால தான் இங்க வந்து சொல்லலான்னு சொன்னேன். அவ முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு உடனே தீர்வு கண்டுபிடிக்கத்தான் பாப்பாளே ஒழிய எப்படி கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்லாம் யோசிக்க மாட்டா. கல்யாண விஷயத்துல சரி. ஆனா என்னதான் அப்பா வெளியில காமிச்சு காட்டாலும் உள்ளுக்குள்ள அவருக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சேன்னு கஷ்டமா தான் இருக்கும். ஏற்கனவே அவர் பண்ண தப்ப நினைச்சு தினம் தினம் வருத்தப்பட்டு இருக்கார். உங்க அப்பா விஷயத்துல நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா எங்க அம்மா மன்னிக்கிட்ட பட்டுன்னு விஷயம் சொல்லிட்டா. இது மாதிரி உங்களால சொல்லியிருக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு நாள் கஷ்டப்பட்டாலும் இப்ப கௌரி மன்னிக்கும் தெரிஞ்சதுனால எல்லாருமா கலந்து பேசி முடிவெடுக்கலாம் இல்லையா? ம் அது சரிதான். இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒட்டு கேட்குற வேலையெல்லாம் பண்ணாம இருக்க பாருங்கோ என்று சொல்ல, நான் உங்களை பார்த்துட்டு பேசத்தான் வந்தேன், ஒட்டு கேட்க ஒன்றும் வரல என்றாள் ஸ்வேதா. ஹரி நம்புற மாதிரி இல்லையே என்று பார்க்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஹரி, உங்களோட பேசத்தான் வந்தேன், ஒட்டு கேட்கலாம் வரல என்று மனதில் பேசுவதாக நினைத்து வெளியில் பேச, ஹரி அதிர்ந்து போய் ஸ்வேதாவை பார்த்து என்ன உளர்ற என்று கத்தினான். ஐயோ கடவுளே, மனதில் பேசுவதாக நினைத்து வெளியில் சொல்லிவிட்டோமே, இப்பொழுது என்ன செய்வது என்று ஒரு நொடி யோசித்த ஸ்வேதா, இந்த ஜென்மத்தில் ஹரியாக நம்மை பார்ப்பதெல்லாம் நடக்காத காரியம். இதில் எங்கிருந்து அவன் நம்மளை லவ் பண்ணுவது? இப்பொழுது தெரிந்ததும் நன்மைக்குத்தான் என்று ஹரியை பார்த்து, இதில் உளறல் எங்கிருந்து வந்தது என்று கேட்டாள். ஹரி இவள் என்ன லூசா என்பதை போல பார்த்தான். இது உளறல் இல்லாம என்ன? சரி, உனக்கு பிடிக்கும்னா எந்த விதத்துல சொல்ற? கௌரியோட தம்பி அப்படிங்கிற முறையிலையா? இல்ல ஹரி, நான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறவர் அப்படிங்கிற முறையில தான் பிடிக்கும். உனக்கு என்ன வயசாச்சு? இப்பதான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ள லவ் பண்ற அளவுக்கு வந்தாச்சு. அதுவும் என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒருத்தரை லவ் பண்றதுக்கு ரொம்ப வருஷம் தெரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, ஒரு நிமிஷம் போரும். இது தேராத கேஸ் என்று நினைத்த ஹரி ஸ்வேதாவை எரிச்சலுடன் பார்த்து, ஏகப்பட்ட சினிமா பாப்ப போல இருக்கே, அதுல தான் இந்த மாதிரி லூசுத்தனமா பார்த்த உடனே காதல், பார்க்காமையே காதல், சாப்பாடு போட்டா காதல், தண்ணி கொடுத்தா காதல்னு எல்லாம் வரும். இது படிக்கிற வயசு, ஒழுங்கா அந்த வேலையை மட்டும் பாரு. நல்லா படிச்சு முன்னேறி அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு மட்டும் நினை. நான் எங்க படிக்க மாட்டேன்னு சொன்னேன்? நான் உங்களை கிட்டத்தட்ட 3 மாசமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் மாசம் கிளாஸ்ல வைக்கிற எல்லா டெஸ்ட்லயும் நான் தான் முதல் மார்க். லவ் பண்ணா படிக்க முடியாதுன்னு யார் உங்ககிட்ட தப்பு தப்பா சொன்னது? வீட்டிற்குள் வந்தே ஆக வேண்டும் என்று அடம் பிடித்த மாமியை மனதிற்குள் திட்டியபடியே, இங்க பாரு ஸ்வேதா, எல்லா அம்மா அப்பாக்குமே ஒரு கனவு இருக்கும், நம்ம பசங்களுக்கு நாம தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே நடுவில் புகுந்த ஸ்வேதா, ஆனா உங்களைத்தான் எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமே, அப்புறம் என்ன கவலை? ஐயோ, இவளோட முடியலை என்று நினைத்த ஹரி, கௌரியோட தம்பியா என்னை பிடிக்கிறது வேற, அவ பொண்ணுக்கு பிடிச்சவனா பார்க்கறது வேற. அதனால இந்த நினைப்பை எல்லாம் மூட்டை கட்டி பரன் மேல போட்டுட்டு படிக்கிற வழியை பாரு என்று புரிய வைத்தான். ஹரியின் பொறுமையை முடிந்தவரை சோதித்து கடைசியாக காப்பியுடன் வந்தாள் லக்ஷ்மி மாமி. அதை குடித்து இருவரிடமும் சொல்லிக்கொண்டு ஹரி கிளம்ப மாமி ஸ்வேதாவை மறைக்க ஆரம்பித்தாள். ஸ்வேதா, ஐயோ அம்மா, நாங்க 2 பேரும் பேசி இதை கேட்டுட்டா போல, இப்பொழுது என்ன செய்வது என்று திகைக்க, ஏண்டி அந்த பிள்ளையாண்டா எத்தனை பொறுப்பா பேசுறா, நீ ஏந்தா இப்படி இருக்கியோ? ஒழுங்கு மரியாதையா எல்லா நினைப்பையும் மூட்டை கட்டி வச்சுட்டு படிக்கிற வேலையை பாரு என்று கத்த, ஸ்வேதா அவள் ரூமிற்கு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடினாள். அன்று சாயங்காலம் போன் செய்த பாலு மீடியாவிடம் சொல்வதற்கு மேலிடத்தில் அனுமதி கிடைத்து விட்டதாக கூறி முதலில் அந்த அரசியல் கட்சிக்கு எதிரான தொலைக்காட்சிக்கு மட்டும் நியூஸ் கொடுக்க போவதாக கூறினார். தொலைக்காட்சிக்கு மட்டும் முதலில் நியூஸ் கொடுத்துவிட்டு 2 நாட்கள் கழித்து செய்தித்தாளிற்கு நியூஸ் கொடுக்கவிருப்பதாகவும் கூறினார். பின்னர் ராமன் பாலுவிடம் தான் பத்துவிடம் பேசிவிட்டு மறுநாள் அவரை வந்து பார்ப்பதாக கூற, அவரும் மணி வீட்டிற்கு மதியம் ஒரு 12 மணி போல வர கூறினார். போனை வைத்த ராமன் ஜானகியிடம் திரும்பி அவர் பாலுவிடம் பேசி விவரங்களை கூறிக்கொண்டிருக்கும் போதே அலுவலகத்திலிருந்து கௌரியும் கல்லூரியிலிருந்து ஹரியும் திரும்பினார்கள்.
அப்பா, எந்த சேனலுக்கு அவ நியூஸ் கொடுக்க போறாளாம் என்று ஹரி கேட்க ராமன் சேனல் பெயரை கூறினார். அப்பா, என் கூட படிக்கிற சந்தோஷோட அண்ணா அங்கதான் வேலை பண்றார். நியூஸ் டிவிஷனான்னு தெரியாது, எதுக்கும் நாளைக்கு கேட்டு பார்க்குறேன். அவர் வழியா இன்னும் வேற ஏதானும் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். சரிடா, நீ உடனே கேட்க வேண்டாம். நாங்கள் முதல்ல நாளைக்கு போயிட்டு வரோம். அப்புறம் பாலு என்ன சொல்றாரோ அதை வச்சுன்னு மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். கௌரி, நாளைக்கு நீ ஆஃபீஸ் போக போறியா? இல்லப்பா, ஒரு 2 மணி நேரம் வேலை மட்டும் இருக்கு. அதை ஆற்றுலேருந்தே பண்ணலான்னு இருக்கேன். நான் காத்தாலேயே அந்த வேலையை முடிச்சிருவேன்ப்பா. அதனால நானும் உங்களோட வரேன். சரிம்மா, நான் பத்துக்கிட்டையும் பாலு சொன்னதை சொல்லிட்டு அவரும் நாளைக்கு வராரான்னு கேட்டுக்கிறேன். சரிப்பா. அப்புறம் அம்மா, நோக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் 1 வாரம் தான் நான் ஆஃபீஸ் போகணும். அப்புறம் முழுக்க வீட்டிலேருந்தே வேலை பார்க்க ஒத்துன்ட்டேன் எங்கள் ஆஃபீஸில். இதோட சிங்கப்பூர் போய் புது கம்பெனி சேர்ற வரைக்கும் ஆஃபீஸ் போக வேண்டாம். ஓ, ரொம்ப சந்தோஷம் கௌரி. இனி வேலையெல்லாம் மடமடன்னு பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒழுங்காக சமைக்க கற்றுக்கோ. வாங்க ராமன். வாம்மா கௌரி. சாரி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? எங்கே பத்து வரல? இல்லை சார், இப்போ தான் வந்தோம். சம்மந்திக்கு இன்னைக்கு பத்திரிக்கை கொடுக்குற வேலை இருக்கிறதுனால வரலைன்னு சொல்லிட்டார். கமிஷனர் என்ன சொன்னார்? நீங்கள் என்ன முடிவெடுத்திருக்கீங்க? நேரடியாக விஷயத்திற்கு வந்தார் ராமன். முதல்ல சேனல் ஆளுங்களை கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி விஷயத்தை சொல்லிடலான்னு முடிவு பண்ணோம். அதில் சில சிக்கல் வரும் போல இருக்குது. என்னதான் உஷாராக இருந்தாலும் ஏதானும் ஒரு வழியாக விஷயம் வெளியே கசிஞ்சிரும். ஆள் உஷாராகி எஸ்கேப் ஆகிடுவான். இன்னும் என்ன ஆளுன்னு எக்ஸ் மினிஸ்டர் ரகுராமனோட சகல ரவி தான் இதுக்கெல்லாம் காரணம். அந்த ஆள் இப்போ பதவியில் இல்லாட்டாலும் அவனுக்கு இன்னும் கட்சியில் செல்வாக்கு இருக்குது. கூஜா தூக்கவும் ஆளுங்க இருக்காங்க. அடப்பாவி, அவனா இதுக்கு பின்னாடி இருக்கிறது? போன வாரம் கூட ஏதோ 300 பேருக்கு இலவச கல்யாணம்லாம் பண்ணி வச்சானே. ராமன் அப்பாவியாக கேட்டார். மக்களோட துட்டை எடுத்து 300 என்ன 3000 கல்யாணம் கூட பண்ணுவாங்க. அதுவும் தவிர அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் எலெக்ஷன் வேற வருதே, அதுக்கு ஏதானும் ஸ்டண்டு வேலை பண்ண வேண்டாம்? அது சரிதான் சார், ஆனால் இப்போ டிவிக்காரங்களை கூப்பிட போகிறது இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ எப்படி விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போக போகிறீங்க? மீடியாவை நாங்கள் தான் டைரெக்டாக தொடர்பு கொள்ள போகிறதில்ல. எங்களுக்கு பதிலாக அதை நீங்கள் பண்ண போகிறீங்க. நாங்களா? எப்படி சார்? எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் குருட்டாம்போக்கில் அந்த ரவி மேலே புகார் கொடுக்க முடியாது இல்லை சார். ராமன், நீங்கள் ரவி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதில்ல. இந்த சீட்டு கம்பெனி மோசடியில் போலீஸ் தரப்புலேருந்து இதுவரை எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னு மட்டும் நாங்கள் சொல்கிற தொலைக்காட்சிக்கு ஒரு ஸ்கூப் நியூஸ் கொடுக்க போகிறீங்க. அந்த பணம் இல்லாததுனால கௌரி கல்யாணம் தொங்கலில் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் உருவாக்க போகிறோம். அது வேண்டாமே பாலு. பார்த்தீங்களா, நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ஜகா வாங்குறீங்க. சே, நான் பண்ணாமல் இருக்க சாக்கு சொல்லலை பாலு. இந்த மீடியாக்காரங்க டிஆர்பி ரேட்டிங் ஏறணுன்னே என்ன வேணும்னாலும் பேசி ஏற்றி விடுவாங்க. வரதட்சணை கொடுக்க முடியாததால் மணப்பெண் நிலை என்ன, இப்படித்தான் அவங்க ப்ரோக்ராமே ஆரம்பிக்கும். இது கல்யாணம் நிற்க போகிற மாதிரி ஒரு கற்பனை கதையை அந்த ஆளை பிடிக்கிறதுக்காக உருவாக்க போகிறோன்னாலும் அதனால் கௌஷிக் குடும்பத்துக்கு என்ன இருந்தாலும் கெட்ட பேர் தானே. பாவம், மனசால கூட யாருக்கும் கெடுதல் நினைக்காதவாளுக்கு இது தேவையா? வேண்டாமே. அதை பற்றி கவலைப்படாதீங்க ராமன். அந்த ஆளை பிடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் சும்மா அவனை பிடிக்க நடத்தின நாடகம் அப்படின்னு சொல்லிடலாம். பத்து அதெல்லாம் தப்பாகவே நினைக்க மாட்டான். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நானே வேணும்னா கூட அவங்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி சம்மதம் வாங்குறேன். கண்டிப்பாக 100% தப்பாக நினைக்க மாட்டார். இன்னும் கேட்டால் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர உங்கள் கூட சேர்ந்து எங்களை வரதட்சணை கேட்டு வற்புறுத்துகிற மாதிரி நடிக்க கூட செய்வார். ஆனால் அவர் குடும்பத்தை இதில் இழுக்க எனக்கு இஷ்டம் இல்லை. ரொம்ப பிடிவாதமாக இருக்கீங்க ராமன். பணம் போட்டவங்க தரப்புலேருந்து இந்த கேஸ் மூவ் ஆனால் தான் அவனை சுலபமாக பிடிக்க முடியும். நாங்கள் என்ன தான் ப்ரெஷர் போட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் சொல்கிறது புரியாமல் இல்லை. வேணும்னா ஒன்று பண்ணலாம். என் நண்பன் ராமு தற்கொலைக்கு முயற்சி பண்ணினானே, அதையே மீடியாவுக்கு நியூஸாக கொடுத்துட்டா என்ன? அப்படி இல்லாட்டாலும் சர்ஜரி செய்ய பணம் இல்லாமல் இறந்து போனாரே, அவங்கள வேணா மீடியா கிட்ட பேச சொல்லலாம். சொல்லலாம் ராமன். ஆனால் அது நடந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சுல்ல, அதனால அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அங்கிள், எனக்கு ஒரு யோஜனை தோணுது. சரியா வருமானு பாருங்க. சொல்லுமா. நாம ஏன் ராமு அங்கிள் தற்கொலை முயற்சி பண்ணதை முன்னாடி நடந்த மாதிரி சொல்லணும்? அவர் பணம் கிடைக்கல,
போலீஸ் கிட்ட இருந்தும் பதில் வரலைங்கிற மன வருத்தத்தில் இப்போ பண்ணிட்டா மாதிரி செட் பண்ண முடியாதா? இதுவும் நல்ல யோஜனையாக தான் இருக்கு கௌரி. என்ன ராமன் சார், உங்கள் நண்பர் இதுக்கு ஒத்துக்குவாரா? கண்டிப்பாக பணம் திருப்பி கிடைக்க இதுதான் வழின்னா கண்டிப்பாக ஒத்துப்பான். அதோட இன்னும் ஒருத்தர் கூட இருக்கார், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவரும் இந்த மோசடியால் பாதிக்கப்பட்டவர். அவர்கிட்டயும் பேசி பார்க்குறேன். ஏதானும் ஒரு விதத்தில் கண்டிப்பாக உதவி செய்வார் அவரும். ராமன், முடிஞ்சா இப்போவே அவங்க 2 பேருக்கும் ஃபோன் போட்டு இங்கே வர சொல்லுங்களேன். நாம் உட்கார்ந்து பேசி இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டோன்னா நான் திங்கக்கிழமை எங்கள் மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது சுலபமாக இருக்கும் என்று பாலு கூற, ராமன் ராமுவையும் ஆனந்தனையும் கைபேசியில் அழைத்து மணி வீட்டிற்கு வரும்படி கூறினார். அடுத்த அரை மணியில் ராமுவும் ஆனந்தனும் வந்து சேர ராமன் அவர்களுக்கு பாலுவை அறிமுகப்படுத்தி அவர்கள் அதுவரை பேசியதை எடுத்து கூறினார். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாலு சார். பணம் திரும்ப கிடைக்க இது ஒரு வாய்ப்பாக இருக்குன்னா ஏன் முயற்சி செய்து பார்க்கக்கூடாது என்று ராமுவும் ஆனந்தனும் அவர்களின் திட்டத்திற்கு பச்சை கொடி காட்டினார்கள். அப்புறம் ராமன், நான் திங்கக்கிழமை சாயங்காலமாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போ பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். பத்துக்கிட்டையும் நாம் பேசுகிறத சொல்லிடுங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு போன உடனே சம்பந்திக்கு ஃபோன் சொல்லிடுறேன். அவரும் நாம் என்ன முடிவு எடுத்தோன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருப்பார். அப்போ நாங்களும் கிளம்புறோம். வீட்டை சென்றடைந்து ஹரியிடமும் ஜானகியிடமும் அன்று பேசியதை கூறி பின் பத்துவிற்கு விஷயத்தை ஃபோன் மூலம் தெரிவித்தார் ராமன். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே வாசலில் அழைப்பு மணி ஒலிக்க கதவை திறந்த கௌரி அங்கு நின்றிருந்தவர்களை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். என்னம்மா மாட்டுப்பண்ணே, அப்படியே திகச்சு போய் நின்றுட்ட? நாங்கள்லாம் மனுஷாதான், பயப்படாம கதவை தர. ஓ சாரி, எல்லாரும் வாங்கோ. திடீர்னு உங்களை எல்லாம் பார்த்த உடனே ஒன்றும் புரியல. கௌஷிக் எங்கிருந்து திடீர்னு வந்தார்? பத்து குடும்பத்தாரை வரவேற்றபடியே கேட்டாள் கௌரி. இன்னைக்கு சாயங்காலம் தான் சிங்கப்பூர்லேருந்து வந்தான் கௌரி. நான் உங்களோட வராத காரணம் அதுதான். எங்கே வந்தா கௌஷிக் வரதை பற்றி உளறிடுவேணும்னு தான் வராமையே இருந்துட்டேன். கௌரியிடம் கூறியபடியே உள்ளே வந்து அமர்ந்தார் பத்து. மறுபடியும் கௌஷிக்கை பார்த்து ராமன் குடும்பத்தார் அதிசயிக்க கௌஷிக் அனைவரிடமும் பேசியபடியே ஹாலில் வந்து அமர்ந்தான். இவர்கள் வந்தவுடன் ஜானகிதான் தவித்து போய்விட்டார். மணி வீட்டிலிருந்து தங்கள் வீட்டிற்குள் நுழைந்தவுடனேயே ஒரு அழுக்கு நைட்டிக்கு மாறிய பெண்ணை என்ன செய்வது என்று தெரியாமல் ஜானகியின் அவஸ்தையை பார்த்த லக்ஷ்மி மாமி தங்கள் பெண் ஸ்வேதாவும் இப்படித்தான். அதனால் கவலைப்படாமல் கௌரியை இயல்பாக இருக்க விட சொன்னார். என்ன மாப்பிள்ளை, திடீர்னு வந்திருக்கேள்? கல்யாணத்துக்கு சீக்கிரமே லீவு கிடைச்சுட்டா? இல்லை மாமா, எனக்கு இங்கே 2 வாரம் கிளையண்ட் ஆஃபீஸில் வேலை, அப்புறம் 3 வாரம் கல்யாணத்துக்கு லீவ். ஸோ மொத்தமாக இங்கேருந்து கல்யாணம் முடிஞ்சு கௌரியோடு சேர்ந்து தான் சிங்கப்பூர் போக போகிறேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே 2 பேரும் தனித்தனியாக இருக்க போகிறோமோன்னு இனிமேல் நீங்களாம் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை. பிறகு கௌஷிக் தன் தந்தையை பார்த்து எதையோ கூறுமாறு சைகை காண்பித்தான். அவன் சமிக்ஞை புரிந்தாலும் விஷயத்தை எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் சிறிது நேரம் அவன் பார்வையை சாய்ஸில் விட்டார் பத்து. இவர்களின் நயன பாஷையை பார்த்த ஜானகி என்னவாக இருக்கும் என்று ராமனை பார்க்க, ராமனும் தெரியவில்லையே என்ற லுக்கை ஜானகியை நோக்கி வீசினார். சிறிது நேரம் மௌனத்தில் கரைய பொறுமையை காற்றில் பறக்கவிட்ட கௌரி பத்துவை நோக்கி, அப்பா, நீங்கள் ஏதானும் முக்கியமான விஷயம் பேசணுமா? நாங்கள் இருக்கிறது தொந்தரவாக இருக்கா? அப்படின்னா படிச்சுன்னு சொல்லிடுங்கோ. நான், ஸ்வேதா, ஹரி 3 பேரும் மொட்டை மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரோம் என்று கூற கௌஷிக் அவளை முறைத்தான். ஒருத்த ஊறுபட்ட பொய் சொல்லி ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கி இவளை பார்க்க வந்தா என்ன தவிர எல்லாரையும் மாடிக்கு கூப்பிடுறா பாரு தத்தி என்று மனதிற்குள் பலவிதமான அர்ச்சனைகளை கௌரியின் பேரில் செய்ய ஆரம்பித்தான் கௌஷிக். ஹரியோ ஐயோ, மறுபடியும் ஸ்வேதாவுடன் தனியாகவா என்று அலற ஆரம்பித்தான். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட கௌரி. நாங்கள் உங்கள் அம்மா அப்பா கூட கொஞ்சம் தனியாக பேசணும். நீங்கள் 3 பேரும் மாடிக்கு போங்கோ என்று பட்டென்று கூறினான் கௌஷிக். ஹரி, கௌரி, ஸ்வேதா மாடிக்கு போக, பத்து, நீங்கள் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு தான் வந்திருக்கேள். எதுவாக இருந்தாலும் பளிச்சுன்னு சொல்லிடுங்கோ என்று ராமன் சொல்ல, மாமா, நான் சிங்கப்பூர்லேருந்து வரச்சேன். கௌரிக்கு 10 சவரன் நகை வாங்கிட்டு வந்துட்டேன். 6 மாதம் கழித்து நகை போடுறதுக்கு நீங்கள் ஒத்துண்டாலும் இப்போ போட முடியாமல் போச்சேன்னு நீங்கள் வருத்தப்படுறதா கௌரி சொன்னா. அச்சோ, என்ன மாப்பிள்ளை நீங்கள்? அதுக்காக இப்போ நீங்கள் வாங்கிட்டு வரணுமா? உங்களுக்கும் ஏகப்பட்ட செலவு தானே. அவ சொன்னான்னு நீங்களும் உடனே இப்படி பண்ணிட்டேளே. அப்படியெல்லாம் இல்லை மாமா, நான் எப்படியுமே அவளுக்கு வாங்கிறதா இருந்தேன். இப்போ அது கேன்சல் ஆகிடுது, அவ்வளோதான்.
நான் வாங்கறதா இருந்ததை அப்புறமா வாங்கி கொடுத்தா போச்சு. நீங்கள் இனிமே அந்த பணம் வருமா, நகை இப்போ போட முடியலையே அப்படிங்கிற எல்லா டென்ஷனையும் விட்டுட்டு சந்தோஷமாக கல்யாண ஏற்பாடுகளை மட்டும் கவனிக்க ஆரம்பிங்க. அந்த பணம் வரும்போது வரட்டும். மாப்பிள்ளை, எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுண்டு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பண்ணுற ஹெல்ப்புக்கெல்லாம் எப்படி பரிகாரம் செய்ய போகிறோன்னு தெரியல. ராமன் உணர்ச்சி வசப்பட்டு கண்கலங்க ஆரம்பித்தார். அச்சோ, என்ன ராமன் இது? இனிமேல் நாமெல்லாம் ஒரே குடும்பம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறதுல என்ன இருக்கு? நாளைக்கு எங்களுக்கு ஒன்றுன்னா நீங்கள் வரமாட்டேளா என்ன? பத்து ராமனை சமாதானப்படுத்த ஆரம்பித்தார். மாமா, அப்புறம் என்னை கௌஷிக் அப்படின்னே கூப்பிடுங்கோ. நீங்கள் மாப்பிள்ளைங்கும் போது எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு என்று கூற ராமனும் அதற்கு ஒத்துக்கொண்டார். கௌஷிக், உங்களுக்கு கௌரி கூட தனியாக பேசணும்னா பேசிட்டு வாங்க. இங்கே ஆற்றுக்குள்ளே உங்களுக்கு ப்ரைவசி இருக்காது. நீங்கள் வேணா மாடிக்கு போய் அவ கூட பேசிட்டு வாங்க. நாங்கள் இருக்கோம்னு தயங்க வேண்டாம். இல்லை மாமா, இது ஃப்ளாட்ஸு. நாங்கள் மட்டும் மாடியில் போய் தனியாக பேசுகிறத யாரானும் பார்த்தா நன்னா இருக்காது. நாளைக்கு அவள் ஆஃபீஸ் வேலை முடிஞ்சு சாயங்காலம் ஃப்ரீயாக இருந்தான்னா வெளியில் கூட்டின்னு போக உங்கள் பர்மிஷன் கிடைக்குமா? கண்டிப்பாக எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நீங்கள் அவ கூட பேசி டைம் முடிவு பண்ணிக்கோங்க என்று ராமன் சம்மதம் கூற மாடியிலிருந்து கௌரி, ஹரி, ஸ்வேதா இறங்கி வந்த பின் கௌஷிக் மறுநாள் மாலை வந்து கௌரியை அழைத்து செல்வதாக கூற அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு கௌஷிக் குடும்பம் கிளம்பியது. ஹலோ ரவி, எப்படி இருக்கீங்க? அடடே, ரகுராம் சகலையா? எனக்கென்ன, உங்கள் புண்ணியத்தில் அமோகமாக இருக்க. என்ன ரவி, எலெக்ஷன் வர சமயத்தில் இப்படி மக்கள் பணத்தில் கையை வச்சுட்ட. என்ன ரகு, புதுசாக மக்களை பற்றி கவலையெல்லாம் பட ஆரம்பிச்சிட்டிங்க? இந்த சிட் ஃபண்ட் ஆரம்பிக்கும் போதே கொஞ்ச நாளாக நல்லா ஓடுற மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் இழுத்து மூடுறதானே பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ ஏதோ நான் தப்பு பண்ணிட்டா மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. அது சரிதான் ரவி, ஆனால் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் அந்த கல்குவாரி மேட்டரில் மாட்டினேன். இன்னும் அந்த கேஸே முடிஞ்ச பாடில்லை. பேப்பர்காரன் தினம் ஒரு நியூஸ் வளைச்சி எழுதிட்டுருக்கான். நியூஸ் சேனலில் பாதி நேரம் இந்த நியூஸ் தான் ஓடிட்டுருக்கு. முதல்ல நீங்கள் எதுக்கு இத்தனை கவலைப்படுறீங்க ரகு? நீங்கள் இதில் நேரடியாக இல்லவே இல்லையே. உங்களுக்கு நான் பினாமி, எனக்கு என் அக்கா பையன், அவனுக்கு இன்னொரு ஆள், இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. முதல்ல நான் தான் இதில் இருக்கேன்னு கண்டுபிடிக்கவே இன்னும் வருஷ கணக்காகும். அப்புறம் தானே உங்களை கண்டுபிடிக்க. நினச்சிட்டே இரு. நம்ம போலீஸ் எப்போவோ நீ தான் இதோட மெயின் ஆள் அப்படின்னு மோப்பம் பிடிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுது? நம்ம போலீஸ்லேயும் ஒழுங்காக வேலை செய்கிற ஆளுங்க இருக்காங்களே, அவங்க தான் தீயா வேலை செஞ்சு உன் வரைக்கும் மோப்பம் பிடிச்சிட்டாங்க. நானும் இருக்கேனோன்னு தான் அவங்களுக்கு இன்னும் நிச்சயமாக தெரியல. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இன்னும் வெளியில் சொல்லாமல் இருக்காங்க? அதான் எனக்கும் புரியல ரவி. இதுக்கு நடுவில் பணம் போட்டத்தில் ஒரு ஆள் வேற மண்டையை போட்டுட்டான். ஆனால் அதையும் இவங்க பத்திரிக்கைக்கு சொல்லலை. எதுனா பெருசாக பிளான் பண்ணுறாங்களா தெரியல. நீங்கள் சொல்கிறது சரியான தகவல் தானா? கண்டுபிடிச்ச போலீஸ் ஆஃபீஸர் கீழே இருக்கிறது நம்ம ஆள் ரவி. அதனால் இது நிச்சயமான தகவல் தான். ரெண்டாவது, அவங்க கிட்ட ஏதோ ருசுவான ஆதாரம் இல்லை சாட்சி இருக்கு ரவி. அதை இன்னும் வலுவாக்கத்தான் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எப்போவோ உன்னை கைது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த கேஸ் எடுத்து நடத்துறது ஏசிபி பாலு. அந்த ஆள் எப்படான்னு நம்மளை மாதிரி ஆளுங்களை உள்ள தள்ளலான்னு காத்துட்ருப்பான். தேவையில்லாமல் நாளை கடத்த மாட்டான். ஓ, அந்த ஆளா? அப்போ நாம் கொஞ்சம் கவனமாக தான் நம்ம அடுத்த நடவடிக்கை எடுக்கணும். சரி ரகு, நீங்கள் விஷயத்தை சொல்லிட்டீங்கல்ல, இனி ஆக வேண்டிய காரியத்தை நான் பார்த்துக்கிறேன். போலீஸ்னால் மட்டும்தான் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா? அவங்க எத்தனைனா நாமெல்லாம் எத்தனை நாள் ஆனாலும் இந்த கேஸில் நகராதபடி பண்ணுறேன் பாருங்க. எதை பண்ணுறதா இருந்தாலும் பார்த்து பண்ணு ரவி. ஏற்கனவே என் பேர் ரிப்பேரில் இருக்குது. அதை இன்னும் மோசமாக்கிடாத. இந்த பணம் நமக்கு பெருசு இல்லை. ஒரே வருஷத்தில் இந்த பணத்தை நான் வேறு ஏதானும் வழியில் எடுத்துருவேன். அதனால் நீ பணத்தை பார்த்து என்னை வசமாக மாட்ட வைக்கிற மாதிரி வேலை பண்ணிடாத. அட என்ன ரகு, நீங்கள் கவலையே படாதீங்க. போலீஸ் என்னையே நெருங்காமல் பார்த்துக்கிறேன். அப்புறம் தானே அவங்க உங்ககிட்ட வரப்போகிறாங்க. ரவி என்ன பண்ணி இந்த விஷயத்தில் கேஸை நடத்த விடாமல் நாளை கடத்தலாம் என்று சிந்திக்க ஆரம்பித்தான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன். அடுத்த பகுதியோடு இந்த கதை முடிஞ்சுடுறது.